அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி தரப்பு வாக்குவாதம். நான் தப்பே செய்யல, முடியாது என கூறிய நீதிபதி. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவருக்கு இதய பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு பிறகு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். ஒரு வருடத்திற்கு மேல் ஆகிவிட்ட நிலையில் செந்தில் பாலாஜிக்கு இன்னும் ஜாமீன் கிடைக்கவில்லை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. இதற்காக அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதையடுத்து குற்றச்சாட்டு பதிவுக்காக நேற்று செந்தில் பாலாஜியை ஆஜர்படுத்தவும் உத்தரவிட்டது. இந்த நிலையில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்த மனுவை நேற்று நீதிபதி எஸ் அல்லி விசாரித்தார். செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் எஸ் பிரபாகரன், அமலாக்கத்துறை சார்பில் சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் ஆகியோர் வாதிட்டனர். இதையடுத்து குற்றச்சாட்டு பதிவு தள்ளி வைக்க கோரிய மனு மீதான உத்தரவை இன்று பிறப்பிப்பதாக தெரிவித்த நீதிபதி குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். நேரில் ஆஜர்படுத்தவில்லை என்றாலும் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக ஆஜர்படுத்த வேண்டும். அப்போது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும். செந்தில் பாலாஜியின் உடல்நலம் குறித்த அறிக்கையை சிறை அதிகாரிகள் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி கூறியிருந்தார். இதனையடுத்து செந்தில் பாலாஜி இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவுக்காக பலத்த பாதுகாப்புடன் நீதிபதி அல்லி முன் ஆஜர்படுத்தப்பட்டார். செந்தில் பாலாஜி நீதிமன்றத்திற்கு வந்தபோது கையில் குளுக்கோஸ் ஏற்றுவதற்கு பொருத்தப்படும் ஊசியுடன் இருந்தார். அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை இன்னும் முழுமை பெறாததால் அப்படியே அழைத்து வரப்பட்டதாக கூறப்படுகிறது. நாற்காலியில் அமர வைக்கப்பட்ட செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுகளை நீதிபதி வாசித்து காட்டி அதனை பதிவு செய்தார். செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டுகளை மறுத்தார். தன் மீதான குற்றச்சாட்டுகள் புனையப்பட்டவை எனவும் கூறினார். இதற்கு நீதிபதி அல்லி செந்தில் பாலாஜியின் கருத்துக்களை கேட்பேன், ஆனால் பரிசீலிக்க முடியாது என கூறிவிட்டார். குற்றச்சாட்டு பதிவின் போது அமலாக்கத்துறை மற்றும் செந்தில் பாலாஜி தரப்பு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. படித்தவரா நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920001 7397355517.